अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। वअलैकुमुस्सलाम वरहमतुल्लाहि ताला। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா காமிலான ஷேഖமார்களுடைய தொடர்பை நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, இன்று பத்ரு சஹாபாக்களின் நினைவு நாள். உலகமெங்கும் பத்ரியீன்களை நினைவு கூர்ந்து உபதேசங்களும் ஃபாத்திஹாக்களும் மௌலூத் ஷரீஃப்களும் விருந்துகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பத்ரு சஹாபாக்களின் ஆஷிகீன்களாக, காதலர்களாக நம்மை ஆக்குவானாக. அவர்களோடு சுவனத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நாம் இந்த நேரத்திலே கொஞ்ச நேரம் பத்ரின் நினைவு அலைகளை நம்ம நெஞ்சத்தில் கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. பத்ரு சஹாபாக்களின் நினைவு நாள் அன்று ரமதானில் பிறை 17 பல பள்ளிவாசல்கள்லாம் அலங்காரம் செஞ்சிடறாங்க. விசேஷமான சாப்பாடு. ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் 313 ஆடு அறுத்து எல்லாத்துக்கும் விருந்து. அவங்களாம் பட்டினி கிடந்தாங்களே, அந்த நினைவில் நம்ம பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடுறோம். 113 ஆடு அறுத்து சஹாபாக்கள் நினைவு கூற வேண்டியது. ஆனால் பத்ரு தரும் பாடங்கள் என்ன? சில பேர் ஒருத்தர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார், 14 பேர் ஷஹீதா போனோம், 14 ரொட்டி சுட்டு 14 முட்டை சுட்டு 14 கிலோ கறியை வாங்கி இவங்களே கட்டிக்கிறது, எல்லாம் உட்காந்து இட்டு கட்டிக்கிறது. இதெல்லாம் செய்யலாம், பாத்தியாவதமாக ஓதுங்க பத்ரு சஹாபாக்களுக்கு. ஆனால் இந்த பாபந்தியாத்தெல்லாம் இருக்குல்ல, 14 பேர் மொத்தம் போனாங்க, அதனால் 14 பிரியாணி பொட்டெலாம் வாங்கி சாப்பிட்றதா? அவங்க வந்து அரை பேரிச்சம்பழத்தில் சார் இஃப்தார் அதை நினைத்து பெருமான வயிற்றில் கல் கட்டியிருந்தாங்களே, ஏக்கத்தில் பிரியாணி சாப்பிட்டு பெல்ட்டு கட்டிக்கிறோம் நாங்கள்லாம். சுப்சலாசனம் கல் கட்டியிருந்தாங்களே, அந்த ஏக்கத்தில், அந்த கவலையில் நாமெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு தொந்தி பெருசாகாமல் பெல்ட்டு கட்டிக்கிறோம். இது நினைவு கூறுறதுன்னா சாப்பிட்றது தான் சாப்பாடு. முஹீதீன் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவில் ஷஹீதா நாங்கள் இன்னுயிர் நீத்தார்கள். அதை முன்னிட்டு இன்று பிரியாணி வழங்கப்படுகிறது எல்லாத்துக்கும். அவர்கள் தாகத்தால் ஒரு மிடர் தாகத்துக்கு தண்ணீர் குடிக்காமல் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதை நினைத்து அத்தனை பேருக்கும் ஜூஸ் கொடுத்து ஃபாலுதா கொடுத்து கொண்டாடுகிறோம் கர்பலா நினைவு தினத்தை. எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதோடு முடிஞ்சிச்சு. பத்ரு சஹாபாக்கள் நினைவு தினம் முடிந்து விட்டது. நாங்கள் பத்ரு சஹாபாக்களை நாங்கள் நினைவு தினத்தை விசேஷமாக கொண்டாடணும் பேசி என்ன செஞ்சீங்க? எங்கள் பள்ளியாசில் பூந்தி போட்டாங்க, எங்கள் பள்ளியாசில் பிரியாணியே போட்டாங்களே, எங்கள் பள்ளியாசில் லட்டு தான் கொடுத்தாங்க. ஆக பத்ரு சஹாபாக்களை உங்களோட நாங்கள் விசேஷமாக கொண்டாடி இருக்கோம். நீங்கள் லட்டு, நாங்கள் பிரியாணி.
எனவே நாங்கள் தான் விசேஷமாக கொண்டாடி இருக்கிறோம் பத்ர் சஹாபாக்கள். முடிஞ்சா 313 லட்டு. 313ங்கிறதே இஃப்திலாஃபி ரிவாயத்தை 13, 14, 20 வருது, 300 கூட சில ரிவாயத்துக்கள் வருது. சில பேர் அந்த பேரை வாசிக்கிறது அவங்களுடைய விசேஷத்தை முன்னிட்டு. இந்த பேருகளும் சஹியான ரிவாயத்துக்கெல்லாம் கிடையாது. 14 பேர் ஷஹீதானவங்க பேர் ஹதீஸ் கிதாபுகளில் இருக்குது. உபைத் இப்னு ஹாரிஸா வரிசையா அந்த 313 பேர் இருக்குங்க. அதுக்கு காயாத்துகள் எழுதப்படுது, சஹிஹான ஹதீஸ் கிதாபுகளில் இல்லை. அதுலேயும் இஃப்திலாஃபாக தான் இருக்குது. அதை வாசித்தோம், முடிஞ்சு போச்சு. மௌலூத் ஷரீஃபோட நாம் அதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பத்ர் தரும் பாடங்கள் என்ன என்பதின் பக்கம் கவனம் செலுத்த. ஜி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் ஆயத்தன் வ அன்தும் அதில்லா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பத்ரில் உங்களுக்கு உதவி செய்தான். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லத்து ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்தான். பத்ரிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்தான். அல்லாஹ் உங்களே ஜெயசீலர்களாக ஆக்கினான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். லஅல்லகும் தஷ்குரூன். அப்படி நீங்கள் தக்வா செய்தால் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் ஆகலாம். நிச்சயமாக நீங்கள் ஆகலாம். லஅல்ல என்ற வார்த்தை குர்ஆனில் இந்த மாதிரி வந்தால் அங்கே வந்து தரஜி தமன்னி கல்லாங்க, தஹகீக். நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்தால் நிச்சயமாக நன்றி உள்ளவர்களாக நீங்கள் ஆகலாம். லஅல்லகும் தஷ்குரூன். ஜி இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நுஸ்ரத், ஜி அல்லாஹ் தஆலாவுடைய நுஸ்ரத் எப்போ வருது மனிதனுக்கு? எப்போ அல்லாஹ் தஆலா நுஸ்ரத் செய்வான்? அல்லாஹ் தஆலா ஒன்று ஷர்த்து ஈமான், ஒன்று ஷர்த்து. ஃபஸ்ட்டு ஷர்த்து என்னங்க நுஸ்ரத்துக்கு? நுஸ்ரத் இலாஹிக்கு ஈமான். கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். முஃமின்களுக்கு உதவி செய்வதை என்மேல் நான் கட்டாய கடமையாக ஆக்கி கொண்டேன். சொல்லுங்களா? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஃமின்களுக்கு உதவி செய்வதை தன்மேல் கட்டாய கடமையாக ஆக்கி கொண்டான். ஒகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன் வருது இல்லை பை? ஒகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். முஃமின்களுக்கு உதவி செய்வதை என்மேல் கட்டாயமாக ஆக்கி கொண்டேன். ஜி ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஜி கதபல்லாஹு லஅக்லிபன்ன அன வ ருசுலி. நானும் என் ரசூல்மார்கள் தான் வெற்றி பெறுவோம் என்பதை அல்லாஹ் விதியாக எழுதி வைத்து விட்டேன்னு சொல்கிறான். இல்லை நன்சுரன்ன பழத்தில் நன்சுரு ருசுலனாவா? அப்போ ரசூல்மார்களுக்கு உதவி செய்தே தீர்வேன் என்று அல்லாஹ் தஆலா உறுதிப்பட சொல்கிறான். இன்னால நன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். அல்லாஹ் கவனி. நிச்சயமாக மூமினான மக்களுக்கு, ரசூல்மார்களுக்கும் மூமினான மக்களுக்கும் உதவி செய்வோம். உதவி செய்வோம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஆகிரத்தில் சொர்க்கத்தை கொடுப்பான், கபரில் வெற்றி கொடுப்பான்னு நினைக்காதீங்க. முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு தான் வெற்றியை கொடுப்போம். வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த உலக வாழ்க்கையிலே வெற்றி உங்களுக்கு கொடுப்பேன். வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். ஜி இன்னும் கியாமத் நாளில் சாட்சிகள் நிலைநிறுத்தப்படுகிற கியாமத் நாளிலும் வெற்றியை கொடுப்பேன். இப்போ மூமின்களுக்கு வெற்றி ஆகிரத்திலே நினச்சிக்காதீங்க. ஆகிரத்தில் மட்டுமென்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். உலகிலும் தலை நிமிர்ந்து வாழச்சு. ரொம்ப வாழச்சு. அறிஞ்சுங்களா? அல்லாஹு அக்பர். அப்போ அன்பர்களே, மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தது மட்டுமல்ல, அது உறுதிப்படவும் சொல்லுகிறான். வெற்றி மூமின்களுக்கு தான். நீ நினைக்கிறீங்க ஆகிரத்துடைய வெற்றி துனியாவில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இல்லை ஜி,
இன்னைக்கு கூட ஹசரத் வாச்சாங்க என்னது வலக்கது கதபுனா ஃபி ஸபூரி மின் பஅதி ذிக்ரி அன்னல் அர்த யரிசுஹா இபாதிய சாலிஹூன். நீதான் பஞ்சாயத்து ஜி நீங்கள் நேற்று நாம் ஜபூரில் எழுதி வைத்து வலக்கது கதபுனா ஃபி ஸபூரி மின் பஅதி ذிக்ர் சொல்ல வேண்டிய முக்கிய செய்திகள்லாம் சொன்ன பின்னாடி அவாமின் நவாஹி மற்ற செய்திகளும் சொன்ன பின்னாடி ஜபூரில் எழுதி வைத்திருக்கிறோம். அன்னல் அர்த இந்த பூமியாகிறது எரிசுஹா இதற்கு வாரிசாவார்கள் இபாதிய சாலிஹூன் என் சாலிஹான் நல்லடியார்கள் தான் இதற்கு வாரிசாவார்கள். மூமின்களுக்கு தான் இதை கொடுப்பேன். வகான ஹக்கன் அலைனா நம்மேல் கட்டாய கடமையாக ஆகிவிட்டது. வகான ஹக்கன் அலைனா ஜி வகான ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன் நஸ்ருல் மின் வந்துருச்சு. முஃமின்களை காப்பாற்றுவது முஃமின்களுக்கு உதவி செய்வது நம்மேல் கட்டாயமாகி விட்டதுன்ட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. தேகோ பை ஜி வா 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 வா. அப்போ வெற்றி யாருக்கு? நஜாத் யாருக்கு? உயர்வு யாருக்கு? வலில்லாஹி வலி ரசூலிஹி இன்னல் இஸ்ஸத லில்லாஹி வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். நிச்சயமாக கண்ணியமாகிறது உயர்வாகிறது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் தான் கண்ணியம். மொத்த குர்ஆன் பாருங்களேன். நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டுக்குங்க, ஆகிரத்தில் வந்து உங்களுக்கு உயர்வு தரேன்னு குர்ஆன் நல்லா சொல்கிறானா? எப்படி சொல்கிறான் ஜல்ல ஷானஹு தஆலா? மூமின்களாகிய மூமின்களுக்கு தான் வெற்றி. நுஞ்சில் முஃமினீன் கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன். மூமின்களுக்கு தான் இஸ்ஸத் கண்ணியம் மூமின்களுக்கு தான் ஜி. நுஸ்ரத் மூமின்களுக்கு தான். சரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க மறு உலகம் ஃபில் ஹயாத்தி துன்யா நான் சொல்கிறேன், உலகத்திலேயே சொல்கிறேன் வெற்றி உங்களுக்கு தான், கண்ணியம் உங்களுக்கு தான், உயர்வு உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான். சரி பை எல்லாம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான், வாக்குறுதி மீறாதவன் சொல்லிட்டான். அப்போ நம்ம இடத்துல இன்று அந்த மாதிரி செயல்கள் அந்த மாதிரி வெற்றி தெரித்த மாதிரி தெரியலையே. எங்கே பார்த்தாலும் நம்மளே போட்டுன்னு நொறுக்கிறானுவான். என்ஆர்சிங்கிறான், சிஏஏங்கிறான், அப்புறம் என்ன பை என்பிஆரா நம்ம சொல்கிறானோ நம்மளே போட்டு நொறுக்கிறதுக்கு உரிய வேலைகள் செஞ்சிட்ருக்கான். எங்கே பார்த்தாலும் நம்மை கீழே கொண்டு போயிட்டுருக்கானே, நமக்கு உயர்வு இல்லாமல் போயிடுச்சே என்று பல பேர்கள் அங்கலாய்க்கிறார்கள். அதுக்கும் அல்லாஹ் குர்ஆனை விட சொல்லிட்டான். வெற்றி கிடைக்கும் தான், ஆனால் சில ஷர்த்து நிபந்தனைகளோடு கூடிய வெற்றி. இப்போ அல்லாஹ் தஆலா பத்ரில் வலக்கது நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் பத்ரில் வெற்றியை கொடுத்தேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னானே, வெற்றிக்கும் சில நிபந்தனைகளை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த நிபந்தனைகள் இருந்தால் நிச்சயமாக முஃமின்களுக்கு வெற்றியே தான். என்ன நிபந்தனை சொல்லுங்க பார்ப்போம். முஃமின்கள் வெற்றி பெறுவதற்கு நிபந்தனைகள் எத்தனை, என்ன என்னென்ன டக்குன்னு சொல்லுங்க யாராச்சும். நம்ம ஹாஃபிஸாக்கள் ஆலிம் சாக்கள் உண்மை மூமினாக இருக்கணும். என்ன சொன்னீங்க? இஸ்திஆனத்து பில்லாஹ் அல்லாஹ்வோட உதவி தேடணும். டக்குன்னு சொல்லுங்கள். மூமின்கள் வெற்றி பெறுவதற்கு நிபந்தனைகள் என்ன? இதாஅத்தே ரசூல் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த ஆலிம் சொல்கிறாங்க. மௌலானா மௌலவி ஆரிஃப் அல்லாமா நசீருத்தீன் சலாமி ஹசரத் கிபிலா என்ன சொன்னாங்க? இதாஅத் ரசூல் இருந்தால் மூமின்களுக்கு வெற்றி. நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்ராஹிம் ஹசரத் கிபிலா இஸ்திஆனத்து ரசூல் இஸ்திஆனத் உதவி அல்லாஹ்ட தேடினா வெற்றி. ரெண்டு கரெக்ட். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? வேறு உண்மை மூமினாக இருந்தால் அந்த மௌலானா மௌலி முஹீதீன் ஹசரத் கிபிலா. யார்? ஷுஐப் அஜ்மான் தக்வா இருந்தால் வெற்றி. அப்புறம் நாலாச்சு. முடிஞ்சா 4 ஷரத்து. அப்புறம் சொல்லுங்க பை, எந்த மூமினுக்கு வெற்றி? இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டால் வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கிற மௌலா. அப்புறம் கலிமா விளங்கினா வெற்றி. அப்புறம் 7ஆச்சு
அல்லாஹ் ரசூலை நேசித்தால் வெற்றி. அப்புறம் வெட்டாச்சு. அப்புறம் கது அஃபலஹ மன் தஸக்கா, உன் கல்பை நீங்கள் தூய்மையாக்கி கொண்டால் வெற்றி. அதுவும் 9 ஆச்சா? 9. திக்ரை கொண்டு வெற்றி. ஹஸரத் தக்வீலா என்ன ஆயத்து என்ன சொல்லுங்க? அதுக்குருல்லாஹ் கஸீரன் லஅல்லக்கும், திக்ர் இருந்தால் வெற்றி. 10 ஆச்சு. அப்புறம் அல்லாஹ் மேல் யகீன் இருந்தால் வெற்றி. 11. வாய் மூடனா வெற்றி. எதுக்குப்பா இத்தனை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு? மண் சமத்த நஜா சம வாய் மூடினாலும் வெற்றி அப்படின்னு. சரி, அல்லாட்ட கேட்போமே என்ன சொல்லுவீங்க? சொல்லுப்பா. தவக்குள் வச்சா வெற்றி. சரி, எஜமான்ட்ட கேட்போமே, ரப்பே முஃமின்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்கிற ஒரு ஆயத்தில், உலகத்திலேயே முஃமின்களுக்கு தலை சிறந்து வாழ வைக்குவேன்னு சொல்கிறியே, உலகத்திலேயே இஸ்ஸத்து கொடுப்பேன்னு சொல்கிறிய ரப்பே, ஆனால் கஷ்டப்படுறோமே முஃமின்லாக, நீ ஏதாவது சொல்ல ரப்பே. எப்படி தான், என்ன ஷர்த்து இருக்குது? முஃமினாக இருக்கிறோம், கஷ்டப்படுறோம். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலி வலில் முஃமினீன் கேவலப்பட்டு போட்டு வாழ்கிறோம் நாங்கள். நன்சுரு நுசுரனா ஹக்கன் அலி நசுல் முஃமினின்னு சொல்கிற, உதவி செய்வேன்னு சொல்கிற கஷ்டப்படுறோம். நுஞ்சில் முஃமினின்னு சொல்ல கஷ்டப்படுறோம். நீ சொல்லு ரப்பே, எந்த முஃமினுக்கு வெற்றி கிடைக்கும்? முஃமினுக்கு வெற்றி எந்த முஃமினுக்கு? அது சொல்லு. அப்படியா? வா சொல்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் அஃப்லஹல் முஃமினூன், அந்த முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள். 10 ஷர்த்து சொல்கிறான். இந்த 10 ஷர்த்து இந்த வெற்றி உனக்கு தான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். முதல் ஷர்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தொழுகையிலே அல்லாஹ் இடத்திலே பயபக்தியோடு நிற்பார்கள், ஹுஷூரோடு நிற்பார்கள், தலை குனிந்து நிற்பார்கள். ஹுஷூனா என்ன அர்த்தம்? ஹஷான அர்த்தம் என்ன? பணிந்ததுன்னு அர்த்தம். பணிவு, தலை தாட்டுதல். என்னதா? நடுநடுங்கி இருக்குதல், தலை தாட்டுதல், தவாலுடைய அர்த்தம் ஹுஷூ. ஹஷாத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான் வலா யஸ்மஉ இல்லா ஹம்ஸா. ஹஷாத்துனா தலை தாது. அப்போ தொழுகையில் எப்போ ஹுஷூ வரும் சொல்லுங்க பார்ப்போம்? எப்போ தலை நின்று நிற்கும்? எப்போ தலை குனிஞ்சு போய் நிற்பான்? தொழுகையில் ரப்ப ஜல்ல ஜலாலு பார்த்தா தான் தலை. அது வரைக்கும் தலை குனியும் வராது உனக்கு. அஜரத்து இல்லைன்னா ஆட்டம் போகிறானோ. அஜரத்து வந்து உட்காந்துட்டாங்க, ஜி உன்னை விட அதிகாரம் மிக்கவன் அவன், உன்னை என்னவும் செய்யலாம், இந்த நிமிஷம் கூட அவன் பதவியை நீக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிகாரம் மிக்கவன் முன்னாடி நிற்கும்போது தான் அவனுக்கு தலை குனிவு வரும். தப்பு செஞ்சு சாராய கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன். உன் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா சாராய கடைக்கு? ஆமாம். என்ன நீ அழுத்துறியா? உட்காண்டுருவா. என்ன? சரி, வீட்டுக்கு வந்தவங்க அண்ணன் கேட்டேன், என்னடா சாராய குடிச்சாங்களா அப்படின்னு. ஆமாம். நீ செய்தி எப்படியாவது ஜி உன் ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு, முதலாளிக்கு. ஜி அவர் கூப்பிட்றாரு, இங்கே வாங்க, காயம் குடிச்சேன். யார் சொன்னா? ஏன் இவர் அதிகாரம் இருக்குது, உன்னை இப்போயே பொட்டி கட்டி மாதம் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்க, வெளி துரத்திடலாம், உன்னை எதுவும் செய்யலாம், உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை எடுத்துக்கொள்ளலாம். போலீஸ்கார் கூப்பிட்றாரு, இங்கே வாங்க, என்ன வண்டி இது? சைடு சார் வந்து சொல்கிறா. இல்லை சார், எப்போ ஹுஷு எப்போ நிற்கிற? அவர் உன்னை தண்டிக்கலாம், உனக்கு தண்டனையும் கொடுக்கலாம், நினைத்தால் நன்மையும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் முன்னாடி நிற்கும்போது தான் உன் மனசில் ஹுஷூ இல்லை, வரவே வராது. லிம தஅபுதூன மா லா யன்ஃபஅக்கும் வலா யதுர்ருக்கும். உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யாத ஒன்றை போய் வணங்குகின்றீர்கள். இப்போ நன்மையும் தீமையும் செய்யும் ஆற்றல் உடையவனுக்கு முன்னால் உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுகிற பொழுது தான் அவன் நினச்சா என்னை இந்த நிலையிலே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், அவன் நினச்சா என்னை தண்டிக்கலாம், அவன் நினச்சா என்னை இன்னும் மேலே கொண்டு போகலாம். அப்படியாப்பட்ட எஜமா முன்னாடி நிற்கிறேன்னு அந்த உணர்வு வந்தால் தான் ஹுஷூ வரும், இல்லை வரவே வராது. தவாது வரும், ஹுஷூ வரும். வெறும் தொழுகையும் சொல்ல, வல்லதீனும் முகீமின் ஸலாத்த, அப்படி தொழுகை தொழக்கூடியவர்கள் சொல்ல அல்லாஹ் தஆலா. எப்படியாப்பட்ட தொழக்கூடியவர்கள்? வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், ஹுஷூவோடு தொழக்கூடியவர்கள்.
அல்லாஹ் தஆலாவை ஹுதூரில் கொண்டு வந்து தொழக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா ஹுதூரில் கொண்டு வரணும். என்ன ஷர்த்து? என்னங்க? இஹ்சான் ஷர்த்து. சுப்ஹானல்லாஹ். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக ஷர்த்து. அந்த மாதிரி ஹுஷூல எந்த தொழுகையாளிகள் நின்றார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் செல்லும் இடங்கள்லாம் வெற்றி தான் கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ். ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். இந்த பத்ர் சஹாபாக்களுடைய கதையை படிச்சுட்டு பிரியாணி தின்ட்டு போயிடுறோம். அந்த சஹாபாக்கள் பகலெல்லாம் போர் செய்கிறார்கள். பெரும் பெரும் போர்கள், எர்மூக்கு, காதிசியா, இஸ்லாம் கண்ட மாபெரும் போர்கள்லாம் நடந்துச்சு. இரவெல்லாம் அண்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் முன்னாடி நிற்கிறாங்க. பகலில் போர், இரவில் அழுகை. அல்லாஹ் முன்னாடி நின்று அழுகுறாங்க. பெருமாள் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அல்லாஹ் முன்னாடி எஜமா முன்னாடி நிற்கிறாங்க. அப்படி உன்ற ரப்பின் முன்னால் நீ நிற்கக்கூடிய அந்த நிலை இருந்தால் அல்லாஹ் தஆலா போகும் இடமெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுப்பான். நீ ரகசியமாக அல்லாஹ் முன்னாடி நிற்கிற, ஆனால் வெற்றியும் அல்லாஹ் ரகசியமாக கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நீ நிற்கிறது யாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை. நீ செய்யக்கூடிய தவாலுவை, நம்முடைய ஹுஷூஐ நீ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாட்ட காட்டினாலே போதும். துனியாவுக்கு காட்டணும் அவசியம் இல்லை. நீ சும்மா வாயால் நடிக்கிற. எடுத்து ஹஜ்ரத் கபீர் அவர் துவா வந்தாங்க. அல்லாஹும் தக்கபல் மின்னா சலாத்தனா வ சியாமனா வ ருக்கூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா. இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு தலர்ரும் இல்லை. என் தலர்ருவை கபூல் செஞ்சுக்கோ, என் தொழுகையை கபூல் செஞ்சுக்கோ, என் நோம்பை கபூல் செஞ்சுக்கோ, என் தலர்ரு கபூல் செஞ்சுக்கோ, தஹஷ்ஷுஅ கபூல் செஞ்சு. இப்படி துவா ரசூலை கேட்கவே இல்லை. பெருமானார் கேட்ட துவா, குர்ஆனில் கேட்ட துவா. அல்லாஹும் தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஆயத்து வரல குர்ஆன் ஆயத்து. வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் ஆயத்து தான் கேட்டாங்க. ஒரு தொழுகவே இல்லை. சும்மா உட்காந்துட்டு யாரில் என் தொழுகை கபூல் செஞ்சுக்கோன்னா அது கிண்டல் இல்லை. நோம்பே வைக்கல, திண்டுபிட்டு யாரில் நோம்பை கபூல் செஞ்சுக்கோ. தர்மமே கொடுக்கல. ஒரு பைசா தெருவில் போகிறாங்க. ஐயா ஐயான்னு கெஞ்சி கெஞ்சி பார்த்தா ₹1 கூட கொடுக்கல. போடா அப்படின்ட்டு யா அல்லா என் தர்மத்தை நீ கபூல் செஞ்சுக்கோ. இல்லாண்டா கிண்டலாக இல்லை. அது தர்மமே கொடுக்கல. அது மாதிரி தஹஷ்ஷும் இல்லை, தளர்வும் இல்லை. நாமளே தஹஷ்ஷுவை கபூல் செஞ்சுக்கோ, என்னுடைய பணிவை கபூல் செஞ்சுக்கோ, என் தளர்வை கபூல் செஞ்சுக்கோன்னு கேட்டான். அது எப்படி அப்படி? அது எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எடுத்து நீ விளையாடுற மாதிரி ஆயிரும். அது கேட்கக்கூடாது. அது மாதிரிலாம் இல்லாதையும் போய் கேட்கணும். இருக்கிறது கேளுங்க பை. இல்லையா பொதுவாக குர்ஆனில் ஓதுனாங்க. யாரா அதனால சொல்கிறேன். இல்லை தக்கபல் மின்னான்னு சொல்கிறேன். என்கிட்ட ஒன்றும் இல்லை. நீ சொல்லிக் கொடுத்த குர்ஆன் அதனால கேட்குறேன். அல்லாஹும் தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். நீ என்கிட்ட என்ன இருக்குது காட்டுறதுக்கு? சொல்ல கேட்டது கேட்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு அப்படி கேட்குறதுக்கு என்ன இருக்குது நம்மள்கிட்ட? சில பேர் துவா செய்கிறது. அல்லாஹும்ம தக்கபல் மின்னா மாகான சாலிஹன் வாசலிஹலனா மாகான ஃபாசிதா. எந்த கிதாப்லையும் நடிச்சுக்கிட்டார். நீங்கள் புத்தம் புகாரி முஸ்லீம் சியாசித்தாலும் தேடி பாரு. இப்படி ஹதீஸ் இல்லவே இல்லை. தப்லீக் ஜமாத்துக்காரங்க அதிகமாக துவா வர்றாங்க. விகிங்க இருக்குது இந்த மாதிரி ஹதீஸு. தக்கபல் மின்னா மாகான சாலிஹன் வாசலிஹலனா மாகான ஃபாசிதா. என்ன அமல் 2ஆக பிரிச்சாச்சு. அது நல்ல அமல்லாம் நீ கபூல் செஞ்சுக்கோ, ஏன்னா அதில் கெட்டு போன அமல்லாம் நீ சரி பண்ணி வச்சுரு. எப்படின்னு இப்படி இருந்தோ கேட்காத சொல்லு. கேட்காதுவான்னு கேட்குற. கேட்டதும் நிறையா இருக்கே. பெருமான சிலசம் கேட்ட துவாக்களே நிறைய இருக்கும் போது கேட்காதுவா கேட்கல. பெருமான் எப்படி கேட்டாங்க? அல்லாஹும் அஸ்லிஹ் லனா தீனனா அல்லதி ஹுவ இஸ்மத்து உமூரினா வ அஸ்லிஹ் லனா துன்யானா அல்லதி ஃபீஹா மஆஷுனா வ அஸ்லிஹ் லனா ஆখিরাতனா அல்லதி ஃபீஹா மஆதுனா. எங்கள் தீனை சரிப்படுத்தி விடு, எங்கள் துனியாவை சரிப்படுத்தி விடு, எங்கள் ஆখিরাத்தை சரிப்படுத்தி விடு. இப்படி கேட்டாங்க. அமல் 2ஆக பிரித்து பாதி கபூல் செஞ்சுக்கோ, பாதி சரி பண்ணி. இப்படி கேட்கவே இல்லை. சொல்கிறாங்க பெருமாள் கேட்காத துவாக்கள் சில பேர் உட்காந்துக்கிட்டு வலுக்கட்டாயமாக கேட்குறது. இதை விட கொடுமை பெருமாள் இப்படி கேட்காதீங்கன்னு சொன்னதோலாம் கேட்டு போயிருக்காங்க. ஹதீஸில் ரிவாயத்து வருது. பெருமானா ஸல்லல்லாஹு நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி திருமணங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் எப்படி இருந்துச்சுன்னா பிர் ரிஃபாயி வல் பனீன், பிர் ரிஃபாயி வல் பனீன் என்றெல்லாம் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம். உங்களுக்கு இறைவன் செல்வங்களை நிறைய கொடுப்பானாக, ஆண் பிள்ளை நிறைய கொடுப்பானாக என்று தான் திருமணங்களில் நாங்கள் வாழ்த்து சொல்வது அரபு மக்களுடைய பழக்கம். பிர் ரிஃபாயி வல் பனீன், பிர் ரிஃபாயி வல் பனீன், இதுதான் எங்களுடைய வாழ்த்து செய்யும் பழக்கம். பெருமானா அப்படி சொல்ல வேணாம்னு நிப்பாட்டிட்டு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர் என்ற துவாவை பெருமானா ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தார். பிள்ளை இங்கே படுக்க போட்டு தலாணி போட்டு என்று கற்றுக் கொடுத்தார். சொல்லுமா
பிர்ரிஃபாயுல் பனீன் என்று நாங்கள் செய்யக்கூடிய துவாவை செய்ய வேண்டாம் என்று தடுத்துவிட்டு செல்வங்களையும் காசு பணத்தையும் ஆண் பிள்ளைகளையும் கொடுப்பானாக என்ற துவா சொல்லுவோம். அதை தடுத்துட்டு அது வேணான்னு சொல்லிட்டு பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனக்குமா ஃபி கைர், அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக உங்களுக்கும், தெரிஞ்சுங்களா, உங்களை நல்ல விஷயங்களில் ஒன்று திரட்டுவானாக என்று மட்டும் துவா செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு ரிவாயத் வந்திருக்கு. ஆனால் ஆலிம் சாஹிப் அதையும் பாரக்கல்லாஹு லக்குமா பாரக அலைக்குமா ஜமா பைனக்குமா ஃபி கைர் ஓதிட்டு அல்லாஹும்ம பிர்ரிஃபாய் வல் பனீன் இது வேற ஓதுறது ஜி, அது வேற ஓதுறது. அதுங்க வருது. கான அஹருல் ஜாஹிலியா காலத்தில் ஆகியிருந்தார்கள். யுஹன்னிஊன ஃபி ஸிவாஜி பிகௌலிஹிம் பிர்ரிஃபாய் வல் பனீன் ஹத்தா ஜாஅல் இஸ்லாம் பிமா ஹுவ கைரும் மின் ذلك وهو الدعاء للخير بالخير بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير என்று துவா செய்தார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் வந்திருக்கு. ஆனால் தொழுகை துவா ஓதும்போது கல்யாண மஜ்லிஸ் துவா ஓதும்போது அல்லாஹ் பிர்ரிஃபாய் வல் பனீன் அர்ரஹம் பிர் அது வேறு சில பேர் சேர்த்து ஓதுறாங்க. ஆலிம் சார் எதை வேணான்னு பெருமானார் சொன்னாங்களோ, ஜாஹிலியா கத்தில் ஓதுனாங்க வேண்டான்னு சொன்னாங்களோ அதை வேறு சேர்த்து ஓதுறாங்க. பாரக்கல்லாஹு லக்கையும் ஓதிட்டு பெருமானார் ஓதுன ரிவாயத்தில் பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக்க அலைக்க வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர், லக்கக்கும் அலைக்க என்ன வித்தியாசம் ஒரு பயானை சொன்ன கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ். வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர் இப்படி தான் வந்துடுது. ஒரு சில பேர் ஓதும்போது பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர் இது ரிவாயத்துக்கு மாற்றம் தான். இது தப்பு ஒன்றும் இல்லை, அதனால் சரி சொன்னான்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் பிர்ரிஃபாய் வல் பனீன் அதில் சில பேர் சேர்த்திக்கிறாங்க பிர்ரிஃபாய் வல் பனீன் இவல் பனாத் புரிஞ்சுங்களா. இது பெருமானார் தடை செஞ்ச துவா, வேணான்னு சொன்ன துவா பாய் புரிஞ்சுங்களா. இப்போ துவாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துவாக்கள் நம்ம இடத்தில் ஏராளமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பெருமானார் சொல்லித்தராத துவாக்களில் நம்ம வந்து யோசிச்சு தான் செய்ய வேண்டியது. கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் பெருமானார் கனி இருப்ப காய்க்க வந்துட்டுருக்கே ரசூலை சொல்லி கொடுத்ததே இருக்கே நம்ம இடத்துல. அது நேற்று அங்கே துவா வந்தாங்க வஜஅல் முன்கலமனா இலா தாரில் கரார் அப்படின்னு. எங்கே போய் வருது ரிவாயத்து? எங்கேயுமே இல்லை. எந்த ஹதீஸ் கிதாப்லையும் லைஃபான ரிவாயத்தில் போய் கிடையாது. வஜஅல் முன்கலமனா இலா தாரில் கரார். தாருல் கரார்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு. தாருல் கரார்னு ஆக்கிறது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு ரெண்டுக்குமே தாருல் கரார் தான். ஆகிரத்துன்னு அர்த்தம். சொர்க்கமும் தாருல் கரார் தான், நரகமும் தாருல் கரார் தான். என்னை ஆகிரத்துக்கு சீக்கிரம் கூட்டிகிட்டு போகணும்னு அர்த்தம். வஜஅல் முன்கலமனா இலா தாரில் கரார், என்னை ஆகிரத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு அர்த்தம் இருக்குது. இதுதான் எங்கேயும் நம்மளை பார்த்தீங்க கேள்விப்படுறத வச்சு விட்டு அடிக்கிறது தான் அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்லுங்கள், பொதுவாக நீங்கள் ஆலிம்களாக இருக்கிறீங்க, ஹாஃபிஸில் குரானாக இருக்கிறீங்க, ஹதீஸுகள் ஓதக்கூடியதாக இருக்கிறீங்க, ஹதீஸுகளை பின்பற்றுங்க. அதில் வந்து ஹஷ்ஷுனா தல்லருனா அதுக்காக சொல்ல வந்துருப்பாங்க, பேச்சுங்க வந்துச்சு மாற்றிக்குவாங்க. அப்போ எல்லாம் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே குஷூவோடு இருப்பார்கள், அல்லாஹின் முன்னால் நடுங்கியவர்களாக நிற்பார்கள். அத்தகைய மோமின்கள் தான் வெற்றி பெற்றார்கள். இந்த நிபந்தனை இருக்கணும். அப்போ குஷூவுக்கு ஷர்த்து என்ன சொன்ன பை? இஹ்சான் ஷர்த்து. குஷூ ஒன்ட்ட வரணும்னா என்ன ஷர்த்து? இஹ்சான் ஷர்த்து. இஹ்சான் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். குஷூவுக்கு ஷர்த்து இஹ்சான். இஹ்சானுக்கு ஷர்த்து என்ன? காமிலான ஷேഖിന്റെ பையத்து வாங்குறது. இல்லைன்னா இஹ்சான் வராது. இஹ்சான் என்ன? குஷூ வராது. முக்கிய குறிப்பு சொல்லுங்க பாய். இஹ்சான் பற்றிய விளக்கங்களை, இஸ்லாம் ஈமான் பற்றி விளக்கங்களை நீ ஜாஹிருடைய உலமாக்களில் பெற்றுக்கொள்ளலாம். இஹ்சானை பற்றிய விளக்கத்தை காமிலான ஷேഖமார்களிடம் நீ பைஅத்துடைய நிபந்தனையை கொண்டும் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை கொண்டும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கலிமாவுடைய தாத்பரியம் என்னன்னு அறிஞ்சாதான் இஹ்சான் ஒன்றை வரும். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு வரும். ஏன்னா இஹ்சானே உங்கள்கிட்ட வராது. அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே இஸ்லாம் பற்றி சொன்னோன்னு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்ட்டாங்க பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பாடம் படிக்கல, இஹ்சானுடைய பாடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிக்கல பை பாடம்.
ரசூலோட தான் பாடம் படிச்சுக்கிட்டாங்க. இஹ்சானுடைய பாடம் ஜிப்ரீல் வந்தாங்க இல்லையா, மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன கேட்டாங்க. பெருமானாங்க விளக்கம் சொன்னேன், சதக்த, கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. ஒமல் ஈமான், ஈமான் என்றால் என்னன்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பெருமான ஸல்லல்லாஹு விளக்கம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் திரும்ப சொன்னாங்க, சதக்த, யூ ஆர் கரெக்ட், சரியாக சொன்னீங்க. ஒமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்டாங்க. விளக்கம் சொன்னாங்க, தாபுதல்லா காரணத்தில் விளக்கம் சொன்னாங்களே இல்லையா, சதக்த சொல்ல பாருங்க, வருது அறிவாயத்தில் எடுத்து பாருங்க பை. கரெக்டுன்னு சொல்லவே இல்லை. அப்படியா? அது வரைக்கும் நீங்கள் சொன்னது சரிதான், நீங்கள் சொன்னது சரிதான்னு சொன்னாங்க. எஹ்சானுடைய விளக்கம் சொன்னோன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படியா எஹ்சான் இவ்வளோ இருக்காக்கும், அப்போ சதக்தான்னு சொல்ல பாருங்க. சதக்தை எப்போ சொல்லுவாங்க பை? தெரிஞ்சவங்க நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சரிதான், நீங்கள் சொன்னது கரெக்டு. இஸ்லாமுக்கு நீங்கள் சொன்ன விளக்கம் கரெக்டு, எனக்கு முந்தைய தெரியும் எனக்கு இஸ்லாமுக்கு. ஈமானுக்கு நீங்கள் சொன்ன விளக்கமும் சரியான விளக்கம் தான், கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எஹ்சான்னா என்னென்னு கேட்டாங்களே, கேட்க சொன்னாங்க, எல்லாம் கேட்க சொன்னாங்க, கேட்டாங்க. சதக்தா வருதா, கால சதக்தன்னு வருதா, இல்லை. அப்போ ஜிப்ரீலுக்கே புதுசு எது, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எஹ்சானுடைய பாடம் புதிய பாடம். அப்படியா? எஹ்சான்னா தாபுதல்லா கண்ணக்கு தராகுவா, இல்லம் தக்குன் தராகு ஃபைன்னஹு யராக், இதுக்கு பேர் தான் எஹ்சானா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கேட்டுக்கிட்டாங்க. அப்போ எஹ்சானுடைய பாடத்தை படி, அந்த அபுதல்லாஹ கண்ணக்க தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குவதுக்கு அந்த மர்த்தபாக்கு வா. ஒன்று அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு வா. ஒன்று முஷாஹதா, இன்னொன்று முராக்கபா. முஷாஹதா முராக்கபா வந்தால்தான் ஹுஷு வரும். மொத்த துனியா நிரூபிச்சு காட்டு, முஷாஹதா இல்லாமல் முராக்கபா இல்லாமல் ஹுஷு வரும், நிரூபிச்சு காட்டு யாராச்சும் தெரிஞ்சுங்களா? மோலா எடுத்து காட்டுறாங்க, இல்லம் தக்குன் தரா இன்னும் யராக்க. முஸ்லீம் ஷரீஃபுடைய ஹதீஸ் சதக்தா என்று அதற்கும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு. இன்னும் வேறு இடத்துக்கு நிறைய வாய்த்து கிடைத்தீங்க. இது முஸ்லீம்ஸே சதக்தா வருது, மூணுக்குமே சதக்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, இஸ்லாம், ஈமான், எஹ்சான் மூணுக்குமே. நான் ஒரு ரிவாயத்து பார்த்தேன், 2 தான் சதக்தா வந்துச்சு பை. இந்த ரிவாயத்து இது புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்து. இதை வந்து புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. இப்போ இஸ்லாத்தில் சதக்த சொன்னாங்க, ஈமானில் சதக்த சொன்னாங்க. ஒமல் இஹ்சான் கால் அல் இஹ்சான் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக் கால யா ரசூலல்லாஹ் மத்த ஸாஅத். என்ன வரலங்க? சதக்த வரல. அதை வச்சு நான் சொன்னேன் பை. சரி, அதை ஒன்றும் பிரச்சனை தெரிஞ்சுங்களா? அப்போ முஸ்லீம் ஸ்டேட் சதக்த வருதுன்னு எஜமானத்து காட்டுறாங்க உங்களுக்கு. சரி, இப்போ என்ன சொன்ன பை, பிரச்சனை எங்கே சொன்னேன்? அப்போது முராக்கபாவும் முஷாஹதாவும் தெரிஞ்சால் தான் ஹுஷு வரும். முராக்கபாவும் முஷாஹதாவும் வந்தால் தான் ஹுது வரும். அல்லாஹ் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க முடியும். ஜி, நீ முதல்ல அப்போ தான் பார்க்க முடியும். அந்த மொம்மின்கள் அல்லாஹ் தலை எங்கேயுமே தலை குனிய வைக்கிறது இல்லை. நீ முதல்ல துறை, நீ அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க, அல்லாஹ் முன்னாடி இல்லை. நீ तो सामने आ, मैं सजदा करूँ, तेरे नाम को सजदा कौन करे, பேருக்கு யார் சஜிதா செய்வா? முன்னாடி நீங்கள் முன்னாடி வா சஜிதா உனக்கு நான் செய்கிறேன். அலஞ்சுங்களா பை? அந்த பாடங்களை படித்து தக்பீர் கட்டினதோடு ஹுஷூவில் நில்லுங்க. அப்போ அல்லாஹ் சொல்ல அந்த முஃமின்களுக்கு தான் வெற்றின்றாங்க. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அடுத்து வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். லகு வீண் வேலைகள் அனைத்தையும் விட்டும் புறக்கணித்தவர்களாக இருப்பார்கள். என்ன அர்த்தம் வீண் வேலைகள்னா? வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதுன்னு அர்த்தம். லகுன்னு என்ன சொல்கிறாங்க தோல சொல்லுங்க. லகுவுக்கா மானா கியா? லகுவுன்னு அர்த்தம் வீண் வேலைகள், பாவங்கள், மாசி. ஜி, எந்த வேலையில் அறவே நன்மை இல்லையோ அவை எல்லாமே லகு தான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் எதுவெல்லாம் உன்னை புறக்கணிக்கிறதோ அத்தனை லகு தான். அதான் துனியா. பெருமானா சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க, அத்துனியா குல்லு அத்துனியா மல்ஊனுன், துனியாவே சாபத்துக்குரியது. வ மல்ஊனுன் மா ஃபீஹா, துனியாவில் உள்ள அனைத்துமே லானத்துக்குரியது தான். துனியா மல்ஊனுன்
சத்தமாக சொல்லுங்க பை. வமல்ஊனும் மா ஃபீஹா அப்படிதானே. இல்லா திக்ருல்லாஹி வமா வாலாஹா, அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர அதன் சம்பந்தப்பட்டவைகளை தவிர. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க, திருமதி இப்னு மாஜா வரக்கூடிய ஹதீஸ். அத்துன்யா மல்ஊனத்துன் வ மல்ஊனும் மா ஃபீஹா இல்லா திக்ருல்லாஹி அவ் ஆலிமன் அவ் முத்தவல்லிமன். இது ஒரு ரிவாயத்து. இன்னொரு ரிவாயத்தில் ஹஸரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க, இதுவும் திருமதி இப்னு மாஜாவில் வருது. அத்துன்யா மல்ஊனத்தும் வ மல்ஊனும் மா ஃபீஹா இல்லா திக்ருல்லாஹி வ மா வாலாஹு அவ் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தையும் அந்த ஞாபகத்தோடு சம்பந்தப்பட்டதையும் தவிர இவ்வுலகில் உள்ள அத்தனையுமே சாபத்துக்கு உண்டானது. இன்னும் ஆலிம் இறைவனை அறிந்த ஞானியும் அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய முத்தஅல்லிமுன் இவர்களை தவிர. ஏன்னா ஞானத்தை இவர் கற்றுக் கொடுக்கிறார், அவர் கற்றுக்கொள்கிறார், அப்போ தான் திக்ர்னா என்னன்னு தெரியும். அதனால் அவங்களே விதிவிலக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் கற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ ஆலிம்னா இறைவனை அறிந்த ஞானி. நீ ஃபிசிக்ஸ் அறிந்த ஆசிரியர் அர்த்தம் வச்சுக்காத. ஆலிமில் முத்தஅல்லிம் அர்த்தம் என்ன? ஃபிசிக்ஸ் மாஸ்டர், இன்னும் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படி அர்த்தம் முடியும். கெமிஸ்ட்ரி மாஸ்டரும் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு தவிர. ஆலிம்னா அறிஞர், முத்தஅல்லிம்னா மாணவர், ஸ்டூடெண்ட்டு, மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸப்ட். This is the biology master and the student of the biology except. அப்படியா? அவரை தவிர. அப்படியா? என்ன அர்த்தம்? ஆலிமும் பில்லா சுப்ஹானல்லாஹ் வ முத்தஅல்லிமுன் லில்லாஹ் வ முத்தஅல்லிமும் பில்லாஹ். அல்லாஹ்வை அறிந்த அறிஞரும் அல்லாஹ்வுடைய ஞானங்களை கற்றுக் கொடுப்பவரும் தான். அதற்கு அடுத்த அந்தஸ்து யாருக்குங்க? மார்க்க சட்டதிட்டங்களை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பவரும். அதுக்கு அடுத்த அந்தஸ்து குர்ஆனுடைய ஹதீஸில் சட்டங்களை கற்றுக் கொடுப்பவர். ஃபர்ஸ்ட் யாருங்க? ஆலிமுன். யாருங்க? ஆலிமும் பில்லா ஓ முத்தஅல்லிமும் பில்லா. சமஜ்மே பை. அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. அத்துன்யா மல்ஊனுன் அத்துன்யா மல்ஊனத்துன் வ மல்ஊனும் மா ஃபீஹா. இந்த உலகம் அனைத்துமே சபிக்கப்பட்டது. எதை தவிர? இல்லா திக்ருல்லாஹி வ மா வாலா, அல்லாஹ்வுடைய ஞாபகமும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடியதும். இப்போ வாங்க, நீ எந்த வஸ்துவை அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் நீ பார்க்குறியோ அந்த வஸ்து மல்ஊனு, அந்த செயல் லகு, அது வீண் வேலை. ஒரு வஸ்து ஒரு செயலை நீ அல்லாஹ்வுடைய திக்ரோடு சம்மந்தப்படுத்தி பார்த்தேன்னா அந்த செயல் அல்லாஹ்வுடைய திக்ராக மாறிடுது. அந்த வஸ்துவும் மப்ரூக்காக மாறிடுது, முபாரக்கான வஸ்துவாக மாறிடுது, மர்ஹூமா ரஹ்மத்துக்குரியதாகிடுது, லானத்தை விட்டு வெளியாகிடுது. வரைஞ்சுங்களா பை? எதையுமே அல்லாஹ்வுடைய திக்ரோடு பாரு. நீ பாத்ரூம் போயிட்டு வெளியே வர்றது கூட அல்லாஹ் நீ தான் இல்லை என்னை கொண்டு போகிற, நீ தான் இல்லை என்னை கூட்டிகிட்டு வர்றன்ற உணர்வோடு போனால் அதுவும் அல்லாஹ் தாலாவுடைய லகுவில் சேரவே சேராது. திருள் வாக்கிங் போகிற அல்லாஹ் மறந்து போனால் லகுவு, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா கூட கொண்டு போனால் திக்ரு. எது திக்ருக்கு மாற்றமாக இருக்கோ அது எல்லாமே லகு, வீண் வேலைகள் தான். வல்லதீனஹும் அனில் லகுவி, சத்தமாக சொல்லுங்க பை. வல்லதீனஹும் அனில் லகுவி, அல்லாஹ்வுடைய இது எல்லாம் அல்லாஹ் விட்டு புறக்கணிக்கிறது. அத்தகைய லகுவை விட்டும் அவர்கள் புறக்கணித்திருப்பார் என்றால் எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை உனக்கு மறக்கடிக்கிறதோ அவற்றை விட்டு புறக்கணிச்சுக்கோ. யாரெல்லாம் அல்லாஹ்வின் சிந்தனையை மறக்கடிக்கிறாங்களோ அவன் தொடர்பு துண்டிச்சுக்கோ. சரி, அது யாராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தாலா மேலே முந்தி அன்னைக்கு சொல்லி காமிச்சேன். ஒரு ஆயத்தில் சொல்கிறான், வத்தபி சபீலமன் அனாப இலைய, என் பக்கம் யார் முன்னோக்கினார்களோ அவர்களுடைய பாதையை நீ பின்பற்றுன்னு சொன்னான் அல்லாஹ் தாலா. ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா யார் அல்லாஹ்வை மறந்த காஃபிலீன்களோ அவர்களை பின்பற்றாதீர்கள்னு சொன்னாங்க. டக்குன்னு சொல்லுங்க. ஆலிம் சாக்கில் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நாம் சொன்னாலும் எடுக்கிறது. அல்லாஹ்வை மறந்தவர்களை பின்பற்றாதீர்கள், அவர்களை வழிபடாதீர்கள், அவங்க பக்கம் போகாதீங்க. அல்லாஹ் மறந்து வாழ்கிறாங்களே, இப்போ பார்த்தாலும் துன்யா துன்யா துன்யா, போய் உட்காந்தா அந்த துன்யா. வலா துத்தி மன் அகுஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா. பார்த்துப்பா பார்த்து, ஏப்பா ஏன் வலா துத்தி, நீங்கள் பின்பற்ற வேண்டாம். மன் அகுஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா,
யாருடைய கல்பை நம்ம திக்கரை விட்டு கஃப்லத்திலே ஆக்கி விட்டோமோ, மறதியிலே ஆக்கி விட்டோமோ, அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவங்க பேச்சை கேட்காதீங்க. வருமா? வலா துத்தி' மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தப ஹவாஹு. தன் மனசில் வந்ததெல்லாம் பின்பற்றி வாழும். மனசு சொன்னதெல்லாம் செய்கிறான். மனசு எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்கிறான், உட்கார சொன்னால் உட்காடுறான், ஃபோன் எடுத்து பாருன்னு பார்க்குறான், ஃபோன் அது நோண்டுன்னா அது நோண்டுறான், ஃபோனை வையினா வச்சிடறான், சாப்பிட்றான். கொஞ்சம் கூட எதுவெல்லாம் அடுத்து நஃப்ஸுக்கு உத்தரவு வருதோ உத்தரவு அப்படியே கேட்க வேண்டியது. உத்தரவு வந்தோம்னா இது ஹக்கு சொன்னதா, இது ஹக்கின் பொறுத்திருந்து வருதா, ஷைத்தான் பொறுத்திருந்து வருதா, நஃப்ஸ் இருந்து வருதான்னு பார்க்கறது இல்லை. ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா டக்குன்னு பின்பற்றுறது. இவங்க தான் வத்தபா ஹவாஹு. இவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். கல்பெல்லாம் கஃபலத்தில் தான் இருக்கும். போய் பாருங்களேன் இன்னைக்கு. சரி போய் உட்காந்தா சரி, துனியா துனியா துனியா. யார் வாய் தான் மௌலா பற்றி பேசுகிறாங்களா? தலை சிறந்த ஆலிம்கள்கிட்ட போய் உட்காந்து பேசுங்க பாருங்களேன். தேர்தல் சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க, அடுத்து என்ன போராட்டம் வைக்கலாம், அடுத்து இந்த சம்மந்தமாக என்ன போராட்டம் வைக்கலாம், அப்புறம் என்ன செஞ்சீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கஞ்சி, கைமா கஞ்சியா, வடை சம்சாவா, சம்சா என்ன சாதா சமோசாவா, வடை சமோசாவா, இது கைமா சமோசாவா, இதுவாவது மௌலா பற்றி. நேற்று என்ன உன் கல்பில் அல்ல ரெக்கத்தை என்ன உண்டாக்கணும், நீங்கள் எல்லாம் நேற்று அல்லாஹ் என்ன பெற்றுக்கொண்டீங்கள், இது ஏதாவது சொல்லுங்கள். என் கல்பை அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருங்க. இது கேட்குறதும் இல்லை, அவர் சொல்கிறதும் இல்லை. அந்த மாதிரி இடத்துக்கு போகவே வேணான்ட்டான் மௌலா. வலா துத்தி' மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா. யாருடைய உள்ளத்தை நம்ம திக்கரை விட்டும் சுத்தமாக அவருடைய கல்பை நான் என்னை விட்டு புறக்கணித்து விட்டார்களோ, தன் நஃப்ஸ் சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்களோ, அவங்க பேச்சை கேட்கவே கேட்காது. இன்னொரு ஆட்டில் சொல்கிறான், ஃபாரில் புறக்கணித்து விடு, போகாத. அம்மன் தவல்லா திக்ரினா, நம்ம திக்கரை விட்டு அவன் புறக்கணிச்சிட்டான், அவன் பக்கம் நீ போ, அவனோட நீ புறக்கணிச்சிரு. வலம் இறுதி இல்லல் ஹயாத் துனியா, துனியாவுடைய ஹயாத்து துனியா தவிர வேறு எதையுமே அவன் நாடுறது கிடையாது. அவன் நோக்கமே என்னங்க, துனியா துனியா துனியா. அந்த ஆலிம்ஷா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். ஆலிம்ஷாங்க ஏதோ சொல்லுங்க, பக்கத்தில் கடை வச்சார், கடை எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி பையன்லாம் ஃபாரினில் படிக்க வச்சார், வீட்டு ஒரு கார் வாங்கிட்டார், சொந்த வீடெலாம் கட்டார். அந்த ஆலிம்ஷா இவர் அதே அந்த குடிசப்பள்ளியேஸ்வரர் இருக்குல்ல, அங்கே தான் உட்காந்துருக்கு. என்னத்தை போட்டு முன்னேறி அதே 12,000 சம்பளம் தான் கொடுக்குறாங்க. அவர் ஒரு நாள் எத்தனை குரான் ஓதி எத்தனை குரான் ஓதுறார், அவர் எவ்வளோ திக்ர் செய்கிறார், எவ்வளோ திக்ர் செய்கிறார், பேச்சே கிடையாது. அவங்க சிந்தனையெல்லாம் ஒரு மனுஷனுடைய வெற்றி துனியாவை கொண்டு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை துனியாவை கொண்டு. அப்படிப்பட்டவர்கள் பக்கம் சேரவே சேராத, ஒன்றையும் சேர்த்துக்கு எடுத்துக்கிடுவான். நீ அல்லாஹ் திக்ரிலே கடத்தில் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லான்னு இன்பத்தில் சொக்கி லயிச்சு போயிட்டே இருப்பேன். என்ன ஹசரத் பெருநாள் ஜுப்பா எடுத்தீங்களா, அதே பழைய ஜுப்பா தானே, எவ்வளோ சம்பளம் கொடுத்தானுவான், 10,000 ரூபா. அதெல்லாம் நம்பி வாழக்கூடாது. பள்ளியாக சுட்டு வெளியே வந்துடுங்க. நான் பாருங்கள், நானும் ஆலிம்சா தான். கடத்தில் கடை வச்சுருக்கிறேன், செல்ஃபோன் ரிப்பேர் கடை, நல்லா ஓடுது. உன்னைய கொண்டு போயிடறான், டக்குன்னு அல்லா விட்டு சிந்தனை துனியாவின் பக்கம் திருப்பிடுவாங்க. அப்போ யார் துனியாவின் விட்டு அல்லா விட்டு சிந்தனை துனியாவின் பக்கம் உன்னை திரும்புகிறானோ அவன் தொடர்பே வேணாம். போய் 2 நிமிஷம் உட்காந்து அவன் கல்பில் அல்லாவுடைய சிந்தனை ஒன்றையாவது விதைச்சிடணும். ஒரு நிமிஷமாவது கல்வி அல்லா பற்றி போட்டுடணும். அவங்க கூட தொடர்பு வச்சுக்கோ, அவங்க சொல்கிற பாதையை கேளு. அத்தபி சபீலமன் அனாப இலைய, என் பக்கம் திரும்பினான் அவன் பேச்சை கேளு. ஜி வலா துத்தி மன் அகஃபல்னா கல்பஹு அந்த திக்ரினா, நம்ம திக்ரை விட்டு அந்த கல்பை கஃப்லத்தில் ஆக்கிட்டோமே, அவங்க பேச்சை கேட்காது. வரில் அம்மன் தவல்லா திக்ரினா, நம்ம திக்கரை புறக்கணித்தானே நீயும் புறக்கணித்து விடு. என் திக்கரை புறக்கணிச்சான், அவன் புறக்கணிச்சான், பேச்சே வேணாம், அவன் தொடரவே வேணாம், போ. வலம் யுரிதி இல்லல் ஹயாத் துனியா, இந்த உலகத்துடைய வலம் யுரிது இல்லல் ஹயா, அவங்க நோக்கமே என்னதாங்க, துனியா துனியா ஹயாத்து துனியா தான். அதை தவிர வேறு எதையும் அவர்கள் நாடகவே இல்லைன்னு சொல்லிட்டு தாலிக்கும் அபுலகும் மினல் இல்மு, இல்மில்லை அவர்கள் பெற்றுக்கொண்ட உச்சகட்டமே அதுதான். வலா தஜாலி துனியா அக்பர ஹம்மினா வலா மபுலக இல்மினான்னு கேட்டாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்துடைய விளக்கம் தான் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய இல்முடைய அறிவு ஞானத்துடைய உச்சகட்டமே துனியா தான். செம்ம அறிவுங்க மனுஷன். மூளைனா அவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் மூளையே மூளை தாங்க. என்னங்க எந்த வியாபாரத்தில் போனாலும் மேலே கொண்டு போயிடுறாரு. ரெடி இந்த வேலை சரி என்ன வேலை, அந்த பர்னிச்சர் அது இதுன்னு பயங்கரமாக பண்ணுறாங்க. இன்னைக்கு அவர் தான் டாப்பில் இருக்கார், அவர் ஏரியாவிலே அது தொழுதாரா எங்கெங்க, அது தொழுகையெல்லாம் பெருசாக இல்லை, தாடிகள்லாம் கிடையாது, சுத்த உரிச்சு வச்ச நாடாறு மாதிரி தான் இருப்பார் அவர்.
படையாச்சி மாதிரி இருப்பார், நினைச்சிங்களா? பார்த்தா முஸ்லீம்னு தெரியாது, அது பெருமை சொல்லிக்கிறான். ஸ்டைலாக ட்ரெஸ் பாய் என்னை பார்த்தா முஸ்லீம்னு தெரியுமா? எவன் சொல்லுவான் முஸ்லீம்? ஒன்றா நம்ம நரகவாசி மாதிரி தான் இருக்கிறேன். முஸ்லீமும் சொல்லுவாங்க வேறு அவனையே பெருமையாக கேட்குறான். எப்படி வேறு எனக்கு பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு முஸ்லீம் எனக்கு சொல்லுவாங்களா? அவருக்கு வந்து அவர் பெருமையாக அடையெல்லாம் போட்டு அது வேறு போட்டுக்கிட்டு பாய் என்னை பற்றி எப்படி இருக்கு? அமெரிக்க அதிபர் மாதிரி தெரியல. அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து நரகத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கிற பார்த்தாலே. அவனை யார் சொல்லுவான் முஸ்லீம்? இந்த மூஞ்சை பற்றி எவன்டா முஸ்லீம்னு சொல்லுவான். அது ஒரு பெருமை வேறு. ஜி அப்படி டை கட்டிக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு அந்த இது ஸ்டாக்ஸ் மட்டும் இந்த இதை போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்படி இருக்குன்னு பார்த்தா ذَلِكَ مَبْلَغُهُم مِّنَ الْعِلْمِ. அவர்கள் இல்மிலே அவர்கள் அடைந்த உச்சகட்டமே அதுதான். அவன் இல்மே அவனுடைய எல்லா அவனுடைய சிந்தனையும் உச்சகட்டம் துனியா, அவன் யோசனையும் உச்சகட்டம் துனியா, அவன் ஆலோசனையும் உச்சகட்டம் துனியா, அவன் படிப்பின் உச்சகட்டம் துனியா. படிக்கிறான் 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 எதுக்கு? துனியாவுக்காக வேண்டி. தன்னை சீர்திருத்தி கொள்வதற்கோ தன் ரப்பை அறிந்து கொள்வதற்கோ இல்லை. இன்றைக்கி எத்தனை காலேஜ் தமிழ்நாடு முடிச்சதுக்கு எவ்வளோ வாங்குறான் காசு பணம்? எதுவாவது அல்லாவே அறிந்து கொள்வதற்கும் மன் அரஃப நஃப்ஸு ஃபக்த் அரஃப ரப்பஹு இர்ஃபானு நஃப்ஸுக்கு காலேஜ் இருக்கா பை? அதுக்கு ஒரே ஒரு காலேஜ் பாபு சலாம் மட்டும் தான் நினைக்கிறேன். இங்கே வா, மன் அரஃப நஃப்ஸு ஃபக்த் அரஃப ரப்பஹு சொல்லிட்டு சயின்ஸு காலேஜ், ஆர்ட்ஸு காலேஜ், பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, பிஎஸ்சி பாடா அவ்வளோ இருக்குது. நோக்கம் என்ன பை? ஒரு எம்பிபி படிக்கிற நோக்கம் என்ன? தான் துனியாவில் பெரிய ஆளாக வரணும். ஜி இன்ஜினியரிங் படிக்கிறார், சிவில் இன்ஜினியர், எதுக்கு நோக்கம் என்ன? எத்தனை பேர் கட்டிடம் கட்ட தெரியாமல் கட்டி எவ்வளோ கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்துருது. நானாவது இந்த கலையை படித்த உலகமெல்லாம் அற்புதமான கட்டிடங்களை இலவசமாக கட்டி கொடுக்கணும். அப்படியா? யாருக்கா நோக்கம் இருக்கா? எம்பிபிஎஸ் படிக்கிறான், எவ்வளோ மக்கள் நோயால் வாழ்கிறார்கள். நானாவது டாக்டர் படித்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் இலவசமாக சேவை செஞ்சு ஒருத்தங்க கூட வேலையில் சேவை விடாமல் பார்த்துக்கணும். விவசாயத்தான் எனக்கு என்ன? நான் பில்டிங் கட்டணும். அப்போ அவன் நோக்கமே ஒட்டுமொத்த இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் காலேஜுகள் நோக்கமே என்ன? உலகில் செல்வத்தை சம்பாதிப்பது, காசு பணத்தை சம்பாதிப்பது, அந்தஸ்தை சம்பாதிப்பது. ஐஏஎஸ் நோக்கம் என்ன? பதவி. ஐபிஎஸ் நோக்கம் என்ன? உயர்ந்த பதவிகள். எல்லா படிப்புகளின் நோக்கம் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? பதவி, பட்டம், காசு, பணம் தான் நோக்கம். எந்தாவது உன் ஒழுக்கத்தை சீர்திருத்திக் கொள்வதற்கும், நீ நல்லவனாக மக்களுக்கு மத்தியில் வாழ்வதற்கும், இறைவனுக்கு சிறந்த அடிமையாக வாழ்வதற்கும், அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கும், உனக்கும் உன் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, உன் வாழ்க்கை நோக்கம் என்ன, இந்த வாழ்வு என்ற பிறவியை இறைவன் எதற்காக உனக்கு கொடுத்தான், நீ மரணித்த பின்பு எங்கே செல்லப் போகிறாய், எங்கிருந்து வந்தாய், இந்த வாழ்வதற்கு இந்த மூச்சு இறைவன் கொடுத்த நோக்கம் என்ன, சம்பாதிப்பதற்கு வீடு கட்டதான் நல்லா கொடுத்தானா, அழிந்து போன இந்த உலகில் வீடு கட்டதான் நல்லா காசு கொடுத்தானா, இதை வைத்து ஆகிறது சம்பாதி கொடுத்தானா, இதே சிந்தித்து இதை பற்றி எந்த கவனமும் கிடையாது. நீ சென்று மரணத்தை பின் எங்கே போகிறாய், ஒரு மன்னரை வாழ்க்கை என்ன, மஹ்ஷருடைய வாழ்க்கை என்ன, நீ செல்ல இருக்கும் இடம் என்ன, துன்யாவை சம்பாதி, எவனை வேணால் ஏமாத்து, லஞ்சம் வாங்கு, ஊழல் செய்யி, திருடு, கொள்ளையடி, அவனை மிரட்டி காசை பிடுங்கு. அந்த காலத்தில் கொள்ளை என்றால் கத்தி காட்டி மிரட்டுவானுவோம். கத்தி காமிச்சே கொள்ளை, காசை கொடு கொள்ளை அடிக்கிறது. இப்போ பகல் கொள்ளை ஈடி என்னவை, இப்போ ஈடி காட்டு மிரட்டு. ஈடி என்ன சொல்ல முடியும்? அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, இதில் இருக்குல்ல, இதை காமிச்சு அந்த கத்தி காமிச்சுட்டு துப்பாக்கி காமிச்சு எடுற காசை, ஜோப்பில் காசை எடு, சுற்றுவோம், எடுற காசா, எடுற துப்பாக்கி கழுத்தில் வச்சு எடுற காசா. இது வந்து சாதா கொள்ளை, சின்ன கொள்ளை. சிபிஎம் எடுற காசை கொடு, 100 கோடி தள்ளு, 200 கோடி தள்ளு, இது பகல் கொள்ளை. இது வந்து பயங்கர கொள்ளை. கொள்ளைக்காரவங்க தான் இதெல்லாம். வேற என்ன பின்ன? 2 பேரும் வீட்டுக்குள்ளே புரிஞ்சு கத்தி காமிச்சா அது கொள்ளைங்கிற, காசை எடுறான்னா. சிபிஐ அமிச்சு 1000 ரூபா கொடுன்னா, 1 லட்சம் கோடி கொடு, 1000 கோடி கொடுன்னா அது கொள்ளை தான். கொள்ளையர்களும் திருடர்களும் நினைஞ்சுங்களா வளர்ப்பதற்கு தான் இந்த ஞானங்கள் எல்லாம். தாலிக்க மபுலகம், அவன் நோக்கமே அதுதான். தூக்கி போடுன்ட்டான் அதில், அவன் நோக்கமே அதுதான். தாலிக்க மபுலகம் இன்ன ரப்பக ஹுவ அலமு பிமன் தல்ல அன் சபீலி வஹுவ அலமு பிமன் இஹ்ததா. நினைஞ்சுங்களா என்ன அழகாக சொல்கிற பாருங்க அல்லா தஆலா. ஜி அப்போ லகு என்றால் என்ன சொன்ன பை?
எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு உன்னை மறக்கடிக்கிறதோ அதுவெல்லாம் என்ன பை லகு. எதுவெல்லாம் அல்லாஹ்வின் சிந்தனையை உனக்கு உண்டாக்குகிறதோ அது எல்லாம் திக்ர். அப்போ நீ 24 மணி நேரமும் இவனும் வாழ்கிறான் இவனும் வாழ்கிறான். ஒரே வீட்டில் 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் ஜாஹில் பில்லா, ஒருத்தர் ஆரிஃப் பில்லா, அண்ணன் தம்பி 2 பேர். இவனும் காலையில் எழுந்தான், இவனும் பிரஷ் பண்ணினான், இவனும் இட்லி சாப்பிட்டான், அதே சட்னி தான் சாப்பிட்டான், அதே சட்டையை போட்டான், குளித்தான், செருப்பணிந்தான், வெளியே சென்றான், கடைக்கு சென்றான், துணியை வெட்டினான், மதியம் வந்தான், உணவு அருந்தினான், தூங்கினான். இவனும் 5 நேரம் தொழுதான், அவனும் 5 நேரம் தொழுதான், வேலைக்கு சென்றான், வாக்கிங் சென்றான், படுத்தான், தூங்கி விட்டான். 2 பேரும் ஒன்று நினைக்கிறீங்களா? அல்லோ ஒன்று கஃபலத்திலே வாழ்கிறான், லகுவிலே வாழ்கிறான், ஒருத்தன் திக்கர்லே வாழ்கிறான். காலையில் எந்திரிச்சான் ஒருத்தன், எந்திரிச்சு டைம் ஆச்சு 7 மணி ஆச்சு அப்படின்னு பார்க்குறான். ஒருத்தன் ஃபஜ்ர் டைம் ஆச்சு நீங்கள் அப்படின்னு ஒருத்தன் பார்த்தான். ஒருத்தன் எந்திரிச்சு மோலா நீ தான் என்னை எந்திரிக்க வச்ச, மோலா நீ தான் என்னை ப்ரெஷ் எடுக்க வச்ச. அவன் கல்பு அல்லாட்ட பேசிக்கிட்டே இருக்கு. ஒருத்தன் சீக்கிரம் போனால் தான் இடம் பிடிக்க முடியும், சீக்கிரம் போனால் தான் கடையில் பிடிக்கும். அவன் சிந்தனை முழுசும் துனியாவிலே இருக்கு. நீங்கள் இன்றைக்கி நிறைய காசு சம்பாதிச்சாலும் இன்றைக்கி போய் நிறையா தொழில் சம்பாதிக்கணும், சிந்தனை முழுசும் துனியாவில் இருக்கு. ஒருத்தன் எந்திரிச்சிருந்து படுக்கிற வரைக்கும் அல்லாட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அறிஞ்ச பை அவன் தன்னுடைய வாழ்க்கையை திக்ராக ஆக்கி கொண்டான். 2 பேரும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க வேறு அவங்க வேறு, அந்தஸ்து வேறு வேறு. நபிமாரெல்லாம் நம்மள மாதிரி தான் காலையில் எந்திரிச்சாங்க, நம்மள மாதிரி தான் பிஸ்வாக் பண்ணாங்க, நம்ம மாதிரி கடத்தலுக்கு போனாங்க, சாமா வாங்கினாங்க, வீட்டில் சோறாக்குனாங்க, கல்யாணம் முடித்தாங்க, பிள்ளை பெற்றாங்க, சாப்பிட்டாங்க. இன்னும் பெருசாக ஃபெசலாக ஒன்று இல்லையேன்னு நினச்சானே இவன். மாலி ஹாதர் ரசூல் ஏக்குலு தாமோ எம் ஷீஃபில் அஸ்வாக். ரசூலுக்கு என்ன புதுசாக ஒன்று இருக்குது, நம்மள மாதிரி தான் சாப்பிட்றாரு, நம்மள மாதிரி கடத்தல் வளர்த்துறாரு, பெருசாலாம் ஒன்றும் இல்லையே என்று அவன் சொன்னான். ஆனால் அவங்க வேற இவங்க வேற. அவங்க ரசூலுடைய அந்தஸ்து முர்சலீன்கள், அதுக்கு அடுத்து சித்திகீன்கள், அதுக்கு அடுத்து ஷோதாக்கள், அடுத்து சாலீன்கள். நீ கீழே உட்காந்துருக்க, நீ அவங்க அந்தஸ்து எங்கேயோ இருக்கு. கஞ்சபை அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். அப்போ உன்னுடைய லகுவை திக்ரா நீ மாற்றிக்கோ. 24 மணி நேரம் லகுவ லா இலாஹ இல்லல்லாஹ் நீ மாத்திக்கோ. சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என் தேவை அல்லாஹ் தஆலா யாரும் பூர்த்தி செய்யல. இவன் தேவையும் பூர்த்தி ஆகிறது. ஆடு அது தன் தேவையை பூர்த்தி செய்து சொல்கிறது, மாடு தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது, சிங்கம் புலியும் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது. அனைத்து மனிதர்களும் தான் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். உனக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? வாழ்க்கையை லகுவாக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ராக் இருக்கிறது கொஞ்சம் நாள் தான், இருக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம். அதனால் லகுவாக்கிறார் திக்ராக்கி அங்கே போய் நீ வாழுவது ஆட்டம் போடுறது சந்தோஷம்லாம் அங்கேங்க. இது இதுக்கு டெஸ்ட்டு, இது எக்ஸாமினேஷன் சென்டர், இது கூத்தடிக்கிற சென்டர் இல்லை. துனியா சிறப்பான வாழ்க்கை வாழணும், அதெல்லாம் அங்கே. வலல் ஆகிரத்துல் ஹியல் ஹயவான்ட்டான் தான். வாழ்வு என்பது எங்கே தான்? ஆகிரத்து. அங்கே தான் உனக்கு சிறந்த வாழ்க்கை. விளங்குச்சுங்களா? அதை கற்பனை செஞ்சுக்கோ, அங்கவே நல்லா இருக்கும் ஆசைப்படு. வா 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 வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். இன்னும் அவர்கள் ஜகாத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். புரிஞ்சுங்களா? என் ஷேഖനായ சொன்னாங்க, ஜகாத் என்பதுமா, ஜகாத் இருக்குது பார்த்தீங்களா, செல்வத்துக்கு மட்டும் ஜகாத் இல்லை, எல்லாத்துக்குமே ஜகாத் இருக்குன்ட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஜகாத்னா செல்வம், ஜகாத் செல்வத்து ஜகாத் கொடுக்கணும் அர்த்தம் என்ன? உனக்கு எல்லாம் 40 ரூபா கொடுத்தா 1 ரூபாயை யாருக்காவது பலன் உள்ளதாக நீ ஆக்கிடணும், அதானே ஜகாத்து. 100க்கு 2 ரூபா 50 காசு அடுத்தவருக்கு கொடுத்துரு. நீ சம்பாரித்த காசை உனக்கு அல்லாஹ் கொடுத்ததில் 40ல் 1 கொடுன்னு சொன்னாங்க இல்லையா? என் ஷேഖനായ சொன்னாங்க, ஜகாத் என்பது காசு பணத்துக்கு மட்டும் இல்லைப்பா, எல்லாத்துக்குமே ஜகாத் இருக்கு. இல்லைங்க, உனக்கு எல்லாம் 40 இல்மு கற்றுக் கொடுத்தான், இன்றைக்கு ஒரு இல்மு அடுத்தவங்க சொல்லிக் கொடு, ஒன்றையாவது அடுத்தவங்க பிரயோஜனமாக ஆக்கு. நீ 40 பேச்சு பேசின வீணா உலக தேவைக்காண்டி ஒரு பேச்சையாவது அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக்கு, இன்னொருத்தர் மனம் சந்தோஷப்படக்கூடிய பேச்சாக ஆக்கு, இன்னொருத்தருடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய பேச்சாக ஆக்கு, ஒரு சந்தோஷத்தையாவது உண்டாக்கு அவனோட வாழ்க்கையில். நல்ல வார்த்தையை பேசு. உனக்காக வாழ்ந்தது இருக்குது, அவனுக்காக கொஞ்ச நாள் ஒரு வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் கொஞ்ச நேரமாவது 24 மணி நேரம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான், ஒரு அரை மணி நேரம் 40ல் 1 இன்னொருத்தருக்கான செலவு பண்ணு, அதுவும் ஜக்காத் தான். 24 ஹவர்ஸ் அல்லாஹ் கொடுத்தான்ல, காலை எந்திரிச்ச, சாப்பிட்ட, தூங்குனா, வச்சேன், இல்லை ஒரு அரை மணி நேரமாவது அடுத்தவங்க உதவி செஞ்சியா? யாரை செஞ்சு? இன்றைக்கி யாரை செஞ்சீங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி யாரெல்லாம் நான் அரை மணி நேரமாவது
பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக என் வாழ்க்கையில் செலவு பண்ணி கை தூக்குங்க யாராச்சும். என்ன செஞ்சீங்க? என்னம்மா? மாஷா அல்லா. மோலா சொல்கிறாங்க ஜக்கில் தண்ணி பிடிச்சி எல்லாரும் குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து வச்சேங்கிறாங்க. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் கொஞ்சம் நேரம் அல்லாவுக்கா மற்ற இறை அடியாளுக்காண்டி நோன்பாளிகளை தண்ணி பிடிச்சி வச்சாங்க. 1 மிடர் தண்ணீரை கொண்டும் அல்லாஹ் நன்மையை கொடுத்துட்றான்னு சொன்னாங்க. மாஷா அல்லா. வேறு இஃப்தாருக்கு பழங்கள்லாம் வெட்டி அதுக்கு வச்சேன்னு சொன்னார். அதுவும் நன்மை தான். அப்புறம் அதுக்கு பாடம் உட்காந்து கேட்டேன். நீங்கள் பழங்கள்லாம் வெட்டி வச்சிங்க. நீங்கள் முதல்ல ஷஹருக்கு மீன் கொண்டு கொடுத்தாங்க. சுத்தமாக கழுவி கொடுத்தேன். எல்லாருக்கும் 4 கிலோ 5 கிலோ மீன் வாங்கி கொடுத்தாங்க. சுத்தமாக கழுவி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மற்றவர்களுக்கு சேவை செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் கடையில் போய் சாமான்லாம் ஷஹருக்கு இஃப்தாருக்கு சாமான் வாங்கி கொடுத்தேங்கிறாங்க. மாஷா அல்லா. ஐஸ் தண்ணி பிடிச்சா எது கொடுத்தீங்களா? அதுக்கும் பசங்களுக்கு கொண்டு கொடுத்தீங்க. மாஷா அல்லா. இப்படி அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம இன்றைய நாள் நமக்கு அர்த்தமுள்ள நாள் ஆச்சுன்னா இன்றைக்கி நாளுக்கு என்ன செஞ்ச, அப்போ தான் அர்த்தமுள்ள நாள். அது எதுவாவது செஞ்சு மாசா நான் சுத்தமாக கூட்டினேன். அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சுங்களா? சாக்கடை தண்ணி போய் அளவாக மடிச்சிக்கிச்சு. அன்றைக்கி நாம் 1 மணி நேரம் நின்று நானும் போய் நின்று இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சுத்தமாக எடுத்துட்டு நானும் சேர்ந்து எடுத்து எனக்கு க்ளீன் பண்ணணும். 4-5 பிள்ளைங்க சேர்ந்து நின்று அல்ல அதுதான் மன்னிப்பான். அல்ல அதில் சொல்லலாம். 24 மணி நேரத்தில் நாம் போய் என்ன அடுத்தவர்களுக்கு இன்றைய நாளில் நான் என்னத்தை செஞ்சேன் சொல்லி ஏதாவது நான் அடுத்தவங்க செஞ்சேனா? ஏன்னா பிள்ளைங்களுக்கு பாடம் ஒதுக்கி கொடுத்தேன். அது தொழிலாக செய்கிறோம். அது வேறு விஷயம். அதுவும் நன்மை செய்தாலும் போய் காலையில் சாயங்காலம் பாடம் ஒதுக்கி கொடுத்தேங்கிறது தான் நன்மை தான். ஸ்கூல் பாடம் படித்து கொடுத்தேன், மனசால பாடம் படித்து கொடுத்தேன். அது சம்பளத்துக்காண்டி செய்கிறோம். சம்பளம் இல்லாமல் என்ன செஞ்சா? ஒருத்தனை கூட்டி உட்காந்து ஏதாவது ரசீது செஞ்சியா? உன் நேரம் அல்ல அடுத்த நேரங்கள் யாருக்காவது உதவி செஞ்சியா? யாராவது சொல்லிக் கொடுத்தியா? மார்க்கம் சொல்லிக் கொடுத்தியா? லாயில சொல்லிக் கொடுத்தியா? இதுவும் ஜக்காத் தான். உனக்கு அல்லாஹ் கொடுத்த 24 மணி நேரம் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அதில் ஒரு சில நேரங்களாவது ஒரு 1/2 மணி நேரமாவது அடுத்தவங்களுக்கு கொடு. உன் சொந்த பந்தங்களை பார்த்து பேசு, உன் தாய் தந்தையை பார்த்து பேசு. அதுவே சுத்தமத் தான். அல்லாஹ் ஃபோன் கொடுத்தான் இல்லையா? அதுக்கும் ஜக்காத் இருக்குது. எல்லாத்துக்கும் ஜக்காத் இருக்குது. ஃபோனில் ஜக்காத் என்ன? ஊரே பேசுகிற ஒரு 1/2 மணி நேரம் போட்டு யார்ட்ட பெரிய பேக்கிட்டா நீங்கள் என்ன அல்லாஹ் சோது செஞ்சீங்க சொல்லுங்கள், நான் என்ன சோது செஞ்சேன், நீங்கள் என்ன சோது செஞ்சீங்க சொல்லுங்கள். அல்லது நோயாளிகள்கிட்ட நீங்கள் பார்க்க முடியல, மெட்ராஸில் உடம்பு சரியாமையான இருக்கிறாங்க, உங்கள் சொந்தக்காரங்க தான் ஃபோன் போட்டு என்னம்மா நல்லா இருக்கீங்களா, சின்னம்மா பெரியம்மா பிள்ளைங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, டாக்டர்கிட்ட போனீங்களா, நல்லா ராகத்தாக்குவாங்க, கவலைப்படாதீங்க, சிறப்பாக இருப்பீங்க, சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோன் வருது காலையிலேருந்து எனக்கு. அவளுக்கு ஆறுதல் சொல்லி புரிஞ்சுங்களா. ஒவ்வொரு நேரம் ஒருத்தர் ஒரு மாதிரி ஃபோன் போடுறாங்க. இந்த புருஷன் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் விவாகரத்து பண்ணிட்டோமான்னு ரொம்ப இன்றைக்கி ஃபோன் பண்ணிச்சு தெரியுமா. இதாக இருந்தாலும் அவசரப்படாதீங்க, பேசுவோம். ஒருத்தர் நன்மையும் இருக்கும், சில தீமையும். இந்த நன்மையும் இல்லையா இருக்கா? ஒரு சில நன்மைகள் இருக்குது. காசெலாம் கரெக்டாக கொண்டு கொடுத்துட்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறார், காசெலாம் செலவுக்குப்பா. அசான் தக்கரவு செய்யன் கயிறுக்கும். சில விஷயங்களை நீங்கள் விரும்பீர்கள், அது நன்மை இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் விரும்புவீர்கள், அதில் ஷர் இருக்கும் சில விஷயங்களில். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் வரது போகணும். இது நொடிஞ்சு போய் அம்மா தந்தையார் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு மேலே வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அவங்க மேலே பாசமாக இருப்பாங்க, போயிட்டாங்க. ஏம்மா வெறுத்துப்பட்ட என்ன, அவங்க கணவர் இருக்கிறாரு, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கான வாழ்ந்தானே ஆகணும். இது எப்படி நீ தினமும் அழுதுகிட்டே இருந்தால் அது எப்படி? ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சு அவங்க இங்கேருந்து இந்திகால் மாறிட்டாங்க. உங்களை விட்டு தூரமாலாம் போயிடல, திரும்ப போய் பார்க்க போகிறோம். அவங்க முதல் பஸ்ஸில் போயிட்டாங்க, 2வது பஸ்ஸில் நம்ம போகிறோம். அவங்க போயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்கன்னு நினச்சா அது இஸ்லாத்துக்கே மாற்றமாச்சு. அது நீங்கள் எல்லாம் நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்க. அவங்க முதல் பஸ்ஸில் போயிருக்காங்க, 2வது பஸ்ஸில் போய் அவங்களே பார்க்க போகிறோம். அதே ஊருக்கு தான் போகிறோம். நம்மளும் போய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கோம். அவங்களே முதல் பைக்கில் போயிட்டு அன்றைக்கி பண்ணி வாங்க, நீ அடுத்த பைக்கில் போகிறீங்க, அதே கல்யாணம் தான். அதுமாதிரி சொர்க்கம் என்ற கல்யாண வீட்டுக்கு போகிறோம். நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன போகிறோம் பை. அதான் இதே பெருசாக எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுச்சுக்கிறாங்க. இப்போ இதுவும் ஒரு சேவைன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? இப்போ எத்தனையோ உடைந்த உள்ளங்களுக்கு அதுக்கு நேரத்தை செலவு பண்ணி மணிக்கணக்கில் அல்லாஹ் அக்பர் நேற்று ஒருத்தவங்க பேச ஆரம்பித்தா 1.5 மணி நேரம். அப்புறம் தான் அவங்க மனசெல்லாம் சுக்குனாகி நான் இப்போ நிம்மதியாயிட்டேன் அப்படின்னா. இதுவும் ஒரு வேலை தான். உடைந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்துவது. அதான்ங்களா. ஒரு அம்மா ஃபோன் போட்டு, ஹசரத் என்னை உள்ளே கொண்டு போகிறாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு, கடைசியாக அவங்கள்ட்ட பேசிட்டு உள்ளே போனால் ஃபோன் போட்டேன், என்னம்மா செய்தி அப்படின்னு கேட்டால், இது இந்த மாதிரி பொழைச்சாலும் பொழைப்பேன், பொழைக்கலானும் இல்லை அப்படின்ட்டாங்க.
கேன்சர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் போவீங்க, ஆப்ரேஷன் சிறப்பாக நடக்கும். நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆப்ரேஷன் செய்யக்கூடியவர்களையும் மௌலாவே பாருங்கள், அவன் தான் உங்களுக்கு சேரான். எவன் இந்த உடலை நம்ம கொடுத்தானோ அவன் தான் அந்த உடலை ரிப்பேரும் பண்ண முடியும். உடலுக்கு இன்வெர்ட்ரு கன்வெர்ட் கண்டுபிடிச்சவன் அவன் தான். ஹாலிக் அவன் தான், சரி பண்ணுறவனும் அவன் தான். அதனால் நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க? இன்ஷா அல்லாஹ் தஆலா அவன் தான் ரிப்பேர் பண்ணுவான். சிறப்பாக நீங்கள் வருவீங்க. கடைசியாக எனக்கு ஃபோன் போட்ட மாதிரி முதல்ல எனக்கு ஃபோன் போடுவீங்க. வெளியே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் போடுவீங்க. பாருங்கள் அல்லா சேர்க்கணும், சிறப்பாக போங்க. அல்ஹம்துலில்லாஹ் மனசுக்கு நீயே கவலைப்படுறீங்க, சந்தோஷமாக போங்க. அவன்கிட்ட தானே உங்களை ஒப்படைக்கிறீங்க. எவன் உங்களுக்கு இந்த உடலை கொடுத்தான் அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். டாக்டர்கிட்ட ஒப்படைச்சேன்னு சொன்னதானே கவலை. மகிழ்ச்சியாக போங்கம்மான மனசுலாம் சந்தோஷமாச்சுன்னு போயிட்டாங்க. போயிட்டு வந்து கண்ணு திறந்தவுடனே அவன் பக்கத்தில் இருந்த அட்டண்டர்கிட்ட அவன் தங்கச்சியாக உட்கார சொல்லுங்க, நீங்கள் சர்க்காருக்கு முதல்ல ஃபோன் போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த அம்மா ஃபோன் போட்டு உங்கள் கண்ணு திறந்தாங்க, இப்போ பேச்சு வந்துச்சு, உங்களுக்கு முதல்ல ஃபோன் போட சொன்னாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சந்தோஷம். எனவே அப்போ இந்த வேலை எல்லாம் வாங்கிக்கிறான். இன்னொன்று எத்தனையோ உடைந்த உள்ளங்களை சேர்த்து வைப்பதற்கும், எத்தனையோ கணவன் மனைவி ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கு, எத்தனையோ வந்து மனம் விட்டு போனவர்களை மனசை தேத்துறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வளைஞ்சிங்களா, இதையும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு மனுஷன் ஃபோன் போடுறாரு, நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வெளியே வந்து கபர்ஸ்தாங்க வெளியே வந்தேன், எனக்கு போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன், இப்போ ஒரு மாதிரி ஆடி என்ன செய்யட்டும். அவர் வெளியூரில் இருக்கிறாரு, இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல, சொல்லுங்கள் ஏதாச்சும். ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நல்லா. இப்போ நான் இங்கேருந்து ஓதி போத அந்த ஜீவன் அங்கே விட்டு நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னா அது வேறு பயமாக இருக்குது. இங்கடா நான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து உடனே வந்து ஆட்டுறீங்கன்னா என்ன செய்யுது? உடனே அப்படி காதலியே வைங்கப்பா, நான் ஆயத்தில் குறிச்சி திரும்ப 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 ஓதி விட்டுன்னு இப்போ நீ தான் நம்ம ஆயிட்டேன் சார் போய்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படிலாம் வருது ஃபோன் விளைஞ்சிங்களா. இப்படிலாம் ஃபோன் வருது நிறையா. நாளைக்கு எவ்வளோ ஃபோனுங்க இருக்குது, இப்படிலாம் ஃபோன் வருது. அவங்க அந்தந்த டைமில் அல்லாஹ் அக்பர் அதுக்கு குளத்து கரையில் நிற்கிறேன், உழுவு போகிறேன், உங்களை சொல்லிட்டு உள்ளான்னு இருக்கேன். புரிஞ்சுங்களா. கடைசியாக ஒரு தடவை சொல்லிக்கிட்டேன் அஸ்ஸலாமு அலைக்கும் இருப்பா, சரி இப்போ எதுக்கான்னு ஃபோன் போட்டேன், உழுந்துட வேண்டிய கேட்க உழுந்துட்டு அப்புறம் நான் தெரிஞ்சுக்க போகிறேன், பேப்பரில் செய்தி வரும், உங்கள் அம்மா தான் ஃபோன் அடிப்பாங்க, தெரிஞ்சுட்டு போகிறேன், எதுக்கு எனக்கு ஃபோன் போட்டேன், என்ன ஃபோன் அவசியம் என்ன வந்துச்சு, இந்த ஃபோன் கடைசியாக என்ன யார்கிட்ட ஃபோன் போலீஸ்காரன் இது பண்ணுறதுக்கா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக யார்கிட்ட ஃபோன் போட்டார் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க போலீஸ்காரங்க. என் பேர் தான் வரும், என்னையா பேசுனேன்னு கேட்டு வம்பா என்ன வம்பில் மாட்டிருக்காங்க. இல்லை அப்படிலாம் இல்லைங்க, பின்ன ஒரு மரியாதைக்கு போய் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் போயிரு, நிறைய பேர்கிட்ட ஃபோனை பேசிட்டு அப்புறம் நாளைக்கு விடு. இப்போ வம்பில் என்ன மாட்டி விட்றாரு. கடைசியாக வந்தால் பார்ப்போம், எதை பார்ப்பானுங்க ஃபஸ்ட் எடுத்து போலீஸ்காரங்க, லாஸ்ட்டாக யார்கிட்ட பேசினார் அவர் இறுதியாக பேப்பரில் வருது, கடைசியாக யார்கிட்ட பேசினார், வம்பில் என்ன மாட்டு அப்படிலாம் நோக்கம். அப்போ போக பின்ன இப்போ நல்லா கல்யாணம் நல்லா இருக்காரு. இப்போ அதோட போன தான் அதோட சரி இப்போ 10 பேர்கிட்ட பேசி நாளைக்கு போய் அப்புறம் சந்தோஷமாக வந்து சாவு வேணாங்களே போயா முதல்ல. ஆமாம்மாப்பா அது நீங்கள் சொல்ல கரெக்டு தான், போலீஸ்காரன் பிடிச்சாலும் பிடி தான் செய்வான், சரி போயிடுறேன், ஒரு 10 பேர்கிட்ட பேசிட்டு வரேன். அப்படி போனால் அப்படியே வாரி ஆள் மாதிரி இப்போ கல்யாணம் முடிச்சு பொருளாக பேசி தருவீங்களேன். இந்த மாதிரிலாம் நடக்குது துனியாவில். அப்போ என்ன சொல்கிறேன்னா வல்லதீன ஹும் லி ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள்னா எல்லாத்துலேயும் ஜக்காத் இருக்குது. நீங்கள் பயானில் 10 விஷயம் கேட்டால் ஒரு விஷயம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும், மனைவிட்டையாவது போய் சொல்லணும். இங்கே போதுங்க சொல்லாதீங்கன்னு கேளு, நான் கேட்டு வந்திருக்கிறேன், யார்கிட்ட சொல்கிறது, யாரும் கிட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ தான் கிடைச்சவா உட்கார் அப்படின்னு உட்கார வச்சாச்சும் அந்த மனைவியை எல்லாம் சீக்கிரம் முடிவா சொல்கிறேன். அஜத் அழகாக பயன் செஞ்சார், ஒரு 1.5 மணி நேரம் பேசுனா உனக்கு சுருக்கி 10 நிமிஷத்தில் பேசுகிறேன் கேட்டுக்கோ அப்படின்னா உட்கார வச்சு, யாரும் கிடைக்காட்டியும் பஞ்சாயத்து தலையை புலப்பத்து நாசம் பொண்டாட்டி தலையை சரிச்சானான்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரியாவது உட்காந்து அவங்க தலையில் கட்டணும். போக போக அவங்களே சொல்லுங்கள் சீக்கிரமாக சொல்லிடுங்க வந்தோடனே அவங்களே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இளைஞவை வந்தோடனே முதல்ல செய்தி சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லினா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்கள், தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லுங்கள். என்ன பை யார்கிட்டையாவது 4 விஷயங்களை இன்றைக்கி நீ இந்த ஆயத்தை படித்தேன் விளக்கம் எப்படி அப்படின்னா போய் சொல்லுங்கள். தான் படித்த கல்வி சொல்வதும் அதுவும் ஜக்காத்தில் உள்ளது. விளஞ்சவை வல்லதீன ஹும் லி ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் எதில் உள்ளது பையன்
உனக்கு அல்லாஹ் பார்வை கொடுத்தான். உன் பார்வையால் நன்மை செய் அடுத்தவனுக்கு, உன் பேச்சால் நன்மை செய், உன் கையால் நன்மை செய், உன் கால்களால் நன்மை செய். ஏத்திக்காஃபில் உட்காந்துருந்தாலும் உன்னை ஒருவன் கூப்பிட்டால் வீட்டுக்கு அவசிய தேவைக்காக போயிருந்தாங்க சொல்லலாம். சஹாபி சொன்னாங்க, இப்னு உமர் நினைக்கிறேன். அப்போ நீ போகிறத ஏத்திக்காஃபில் உட்காந்து கூட அங்கே போகிறது நல்லதுன்ட்டாங்க உதவிக்கு அவனை அழைக்கிற பொழுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது எனக்கு இந்த நபர்கிட்ட ஒரு தேவை இருக்குது நீங்கள் சொன்னால் கேட்பாங்க வாங்கன்னு கூப்பிட்டா உடனே கிளம்பிடுவாங்க செருப்பு போட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல்ட்டெல்லாம் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த மாதிரி என்கிட்ட கடன் வாங்கிட்டார், இந்த மனுஷன் தரமாட்டேங்கிறாரு, அபூஜஹல் யாரை யார் சொன்னாலும் தரமாட்டேங்கிறாரு, கடன் வாங்கிட்டு என் காசு வாங்கி பிடிங்கிட்டு, நீங்கள் சொல்லுங்கள் யாரை சொல்லலாம், எதிரி தான் அவன், போனால் திட்ட தான் செய்வான். அப்படியே நான் வரேம்மா, நான் சொன்னால் என்னால் உங்களுக்கு எது நன்மை இருக்குது நான் வந்துடுறேம்மா உடனே. அப்படியாப்பட்ட ஆளை விட்டு சொல்கிறேன், அபூபக்கர் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் போய், இந்த உமர் இப்போ இருந்தாலும் என்னன்னு கேட்டுவாங்க, வரமாட்டேங்கிறானா அப்படிலாம் சொல்ல துண்டை போட்டு கிளம்பிட்டாங்க. நேராக போனாங்க அபூஜஹல். இது மாதிரி ரசூல்லா வர்றாங்கன்னு யாரை போய் சொல்கிறேன், ரசூல்லா வர்றாங்க அவங்களை பார்க்குறதுக்குன்னு. வரட்டும், இன்னும் பழுடுபடுத்துகிறேன், என்ன என்னை பார்க்குறது வர, என் வீட்டுக்கு வராப்பில்லாமல் இன்றைக்கி கால் மேலே காலை போட்டு சேரில் போட்டு உட்காந்துக்கிட்டு வெளியே ஒரே ஒரு சேர் போட்டு அவர் வரட்டும், அவரை நிற்க வச்சு இன்றைக்கி என்ன கேள்வி கேட்குறேன் பாரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு கால் மேலே போட்டு நான் சுற்றியெல்லாம் நிற்க வச்சு என்ன பெருமான தூரத்தில் வந்தாங்களா இல்லையா அடித்து பிடிச்சி எந்திரிச்சு நின்று அசலாம் ஓடி போய் வரவேற்று கூப்பிட்டு வந்து சேரில் கொஞ்சமாக உட்காருங்க, நீங்கள் சொல்லிட்டு தான் நானே வந்திருப்பேனே எஜமானே, நாங்கள் ஒரு தூரம் வந்து இந்த அடியனுடைய இல்லத்திற்கு தாங்க வருகை புரிந்து அப்படின்னு இந்த மாதிரி காசு ஆமாம் இல்லை அந்த காசை கொண்டு கொடுப்பா இப்போ முந்தைய சொல்லியிருக்கலாம்ல நானே இந்த அந்த 2000 காசை கொண்டு கொடுத்துருவேன்னு கொடுத்து சந்தோஷமாக போயிட்டாங்க. அவன் எஜமான பொண்ணு வாசல் வரைக்கும் போய் தூரமாக போய் வழி அமைச்சிட்டு வந்தான். வந்தோன்னே என்னடா ஆவுண்ட கால் மேலே காலை போட்டு வரட்டும் ஒரு பிரித்து வாங்கினான் அந்த இந்தாண்ட வந்தோடனே ஓடுற என்னதுன்னு, நீ வேறப்பா நானாவது நின்றேன், அவங்க வர்றாங்க 2 பக்கமும் 2 சிங்கம் வந்துட்டு நிற்கிது தோல் வாயை பொழுது என்னையே தான் முறைச்சி பார்த்துச்சு. நானாவது தைரியமாக நின்றேன், நீங்கள் வந்து அங்கேயே என்ன இருக்குன்னு தெரியாது, 1க்கு 2க்கெலாம் போயிருப்பீங்க, எந்த வந்து பேசுகிறீங்க நீங்கள் நீ மன் மஷாஃபி ஹாஜத்தி அஹி கான ஹைரன் லஹு மின் இஅ்திகாஃபி 10 சினீன் தபரானுடைய ஹதீஸ். அப்துல்லா பின் அப்பாஸ் அலிலா இருக்கு. நீ பள்ளிவாசலில் 10 வருஷம் ஏத்திகாஃப் இருப்பதை விட உன் சகோதர முஸ்லீமுடைய ஒரு தேவைக்காக அவன் எங்கே சொன்னாங்க போய் அவன் தேவையை பூர்த்தி செய்வது அவளை மேலானதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது காலுக்கு நீ செய்யக்கூடிய ஜகாத், எல்லாத்துக்குமே ஜகாத் இருக்குன்ட்டாங்க, அனைத்து பொருளுக்கும் ஜகாத் இருக்கு. ரஞ்சபை வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயில். எத்தனையாச்சு? இந்த தன்மைகள் உன்னிடம் இருந்தால் நீ உலகிலும் உனக்கு வெற்றி ஆகும். இன்னும் 4 தன்மைகள் இருக்குது. அல்லாஹ் நாள்னா இன்னொரு நாளைக்கு அதை விளக்கமாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஜி பத்ரு சஹாபாக்களை பற்றி சில செய்திகள் சொல்லலான்னு வந்தோம். பத்ரீன்கள் நினைவு உலமாக்கள் 4-5 பேர் அதை பற்றி பேசிட்டாங்க. அல்லாஹ் எதை நாடுகிறானோ, எதை மக்களுக்கு பிரயோஜனமாக நாடுகிறானோ அதை அல்லாஹ் வெளியாக்கினான். இதை நமக்கு அல்லாஹ் தஆலா நன்மை தரக்கூடியதாக ஆக்குவானாக. இதன்படி அமல் செய்வராகவும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.